பூர்வ சரித்திரத்துல சுவாமி கங்கக்கரையில கொண்டு விட்டுட்டு வந்து சுமந்திரம் தசரதனிடத்துல சுவாமி சொன்ன சமாச்சாரங்களை எல்லாம் வந்து சொன்னாள். இதெல்லாம் தசரதன் கேட்டு, ஆஹா என் பிரபு இப்படி காட்டுல போய் சிரமப்பட முடியாத காலம் வந்துடுச்சு, என்ன கொண்டு போய் சுமந்திரா அங்க விட்டுவிடும் என்றெல்லாம் கெஞ்சினாள். சுமந்தர் இப்ப உங்களை அழிச்சுன்னு போக மாட்டேன்னு சொல்லிவிட்டார். என்ன இனிமே ராஜாவை அங்க அழிச்சுன்னு போனா அழிச்சுன்னு போறவன் பேர்ல குத்தம் வந்து சேரும், அதனால நான் அழைத்து போக மாட்டேன்னு விட்டாள். சுமந்தர் இந்த விற்த்தாந்தங்களை சொல்லி புறப்பட்டு போன பிறகு கௌசல்யே கொஞ்சம் வருத்தமாக தசரதனிடத்துல இது மாதிரி கைகியின் இடத்துல இருக்கிற பிரியத்தினால் தானே என் குழந்தை ராமனை காட்டுக்கு அனுப்பிச்சேங்கிறத ஜாடையா சொன்னாள். அப்போ தசரதர் பார்த்து, பிரசாதயே த்வாம் கௌசல்யே ரச்சிதோயம் மயாஞ்சலி. ஹே கௌசல்யே, நான் அஞ்சலி பண்றேன், உன்னை கை கூப்புறேன், உன்னிடத்துல மன்னிப்பு கேட்கிறேன். பிரசாதயே த்வாம் கௌசல்யே ரச்சிதோயம் மயாஞ்சலி, நான் உனக்கு அஞ்சலி பண்றேன் நாளாம். உடனே கௌசல்யா ஓடி வந்து நமஸ்காரம் பண்ணி, எந்த ஸ்திரீ புருஷனை மன்னிப்பு கேட்க முடியா பண்றாளோ அவன் நன்னாவே இருக்க முடியாது ஒரு ஜென்மாவிலையும், நான் இன்னும் அடுத்த ஜென்மாவிலையாவது நன்னா இருக்காம இருக்க முடியாது, நீங்க என்ன பண்ணலாமா பண்ணக்கூடாதுன்னு கெஞ்சினாள். அப்ப தசரதன் சொன்னாள், கௌசல்யே இது நானா பண்ண காரியம் இல்லை, ராமனை காட்டுக்கு அனுப்பித்தது, இது சாபமாக்கம் முனி சாபமாக்கம் என்பதை பால்யத்தில் தனக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தை போய் சொல்லுகிறாள்.